அல்லேலூயா. பிரசங்கத்துக்கு போவோம். எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். இன்னைக்கு என்ன பிரசங்கம்? கர்த்தர் கொடுத்த ஒரு வார்த்தை. ஜெபத்தில் உட்கார்ந்துருக்கும் பொழுது, பைபிள் தியானத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கும் பொழுது, ஆண்டவர் சில வார்த்தைகளை கொடுக்கிறார். சில வார்த்தைகளை உள்ளத்தில் உணர்த்துகிறார். சில வார்த்தைகளை அடுத்தடுத்து வசனங்களை கொடுத்து அந்த வார்த்தையை கோர்வையாக மாற்றி கொடுக்கிறார். அதில் வந்து தான் இன்றைக்கி பிரசங்க தலைப்பு, ஏற்ற காலத்தில் தேவன். தேவன் என்ன செய்கிறார்? பெருசாக வந்துடும் தலைப்பு, தேவன் சுருக்கமாக போட்டிருக்கிறோம். ஏற்ற காலத்தில் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் என்னென்ன காரியங்களை செய்கிறார் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஏற்ற காலத்தில் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் என்னென்ன காரியங்களை செய்கிறார் என்ற வார்த்தை போது தான் இது ஷார்ட்டாக, ஏற்ற காலத்தில் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் என்னென்ன காரியங்களை செய்கிறார். அப்போது ஒரு ஏற்ற காலம் நம்மளுக்கு வேணுமா இருக்கிறது. வாசிக்கலாம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 23. மனுஷனுக்கு தன் வாய்மொழியினால் பாருங்க மகிழ்ச்சி உண்டாகும். அதான் வாயில் பேசணும், அதான் பைபிள் வாயில் படிக்கணும். வாய்மொழியினால் என்ன உண்டாகுமா? மகிழ்ச்சி இருக்குது. நல்ல வார்த்தை சொன்னால் சிரிக்கிறாங்க. கவலைகளை மருந்து ஹாஸ்பிட்டலில் போயிட்டு படுத்துனுக்கும் போது ஒரு ஜோம் பண்ணிட்டு நீங்கள் நல்லா ஆகிடுவீங்க அப்படின்னு சொல்லுங்கள், அவங்களுக்கு என்ன ஆகும்? மகிழ்ச்சி உண்டாகும். நீங்கள் செத்துருவீங்க சொல்லுங்கள், என்ன ஆகிடும்? ஐயோயோ அப்படியா? அப்போது அந்த வாயின் மொழி என்ன உண்டா? மகிழ்ச்சி உண்டாக்குமா. என்ன உண்டாக்குமா? வாயின் மொழி மகிழ்ச்சி. அப்போ அதான் வாய் நல்ல வார்த்தையில் நம்ம பேசணும். அதான் பார்த்தோன்னே ஸ்தோத்திரங்க நல்லா எல்லாம் கேட்குறாங்க. சில பேர் கேட்பாங்க, நான் நல்லா இல்லாமல் நான் கெட்டா போயிட்டேன்னுவாங்க. சில பேர் அப்படி பேசக்கூடாது. நான் நல்லா இல்லாமல் நான் கெட்டா போயிடுவேன் அப்படின்னு பேசுவாங்க. அப்போ அவங்க கேட்குறவங்களுக்கு துக்கம் ஆகிடும் பாருங்க. நீங்கள் நல்லா இருக்கிறீங்களா? நானும் நல்லா இருக்கிறேன் அப்படி சொல்லும் பொழுது மகிழ்ச்சி உண்டாகுது. ஐயோ ஏன்பா இந்த மனுஷனை கேட்டேன். சில பேர் அப்படி தான், நான் நல்லா இல்லாமல் நான் கெட்ட போயிடுவேன், நான் கெட்டு போகணுக்கு ஆசையா அப்படிலாம் ஏதாவது ரெண்டு வார்த்தை சொல்லிட்டானாக்கா அது துக்கத்தை உண்டாக்குது. அடுத்த லைன் பார்க்குறோம், என்ன போடுது? ஏற்ற காலத்தில் சொன்ன வார்த்தை கைதட்டலாமா? எவ்வளவு நல்லது. ஏற்ற காலத்தில் த குட் சீசன். நல்ல நேரம் சொல்கிறதுனாக்கா அது இங்கிலீஷில் என்ன போடுறதுனாக்கா டியூ சீசன். அந்த முக்கியமான நேரத்தில் காலகட்டத்தில் அதான் ஏற்ற காலம். ஏற்ற காலம் என்னக்கா முன்னேற்றம் அல்லது உயர்வு, வளர்ச்சி. ஏற்ற என்ற வார்த்தைக்கு வளர்ச்சி, முன்னேற்றம் அல்லது உயர்வு. அந்த ஏற்ற என்ற வார்த்தைக்கு என்ன சொல்லுங்க? வளர்ச்சி, முன்னேற்றம், உயர்வு. காலம் என்பது எதை குறிக்கிறது? நேரத்தை குறிக்கிறது. அப்போது இந்த ஏற்ற காலம் என்பது நலமான காலத்தில் சில காரியங்கள் நடக்குமா, அதுக்கு நம்ம காத்திருக்கணும். நலமான காரியத்துக்காக நம்ம காத்திருக்கணும். இப்போ கம்பெனியில் போய் ஜாயின் பண்ணுவாங்க, கொஞ்சம் தான் சம்பளம் கொடுப்பாங்க. அது கொடுத்து கம்பெனிக்காரங்க வாட்ச் பண்ணுவாங்க, இவங்க எப்படி வராங்க, எப்படி செய்கிறாங்க. ஒரு 2 வருஷம் 3 வருஷம் அதுக்கப்புறம் டக்குன்னு சம்பளத்தை உயர்த்துவாங்க பாருங்க. உண்மையா இல்லையா? அது என்னன்னா 2 வருஷம் ஆயிடுச்சே, நம்மளுக்கு ஒன்றுமே செய்யலையே, வேறு கம்பெனி போயிட்டானாக்கா கிடைக்காது. அந்த அடுத்த மாதம் நினச்சிருப்பார் எம்டி, இந்த மாதம் இவங்களுக்கு இன்க்ரிமெண்ட் போட்டு அப்பாயின்மெண்ட் பண்ணி சம்பளத்தை டபுளாக ஆக்கலாம், பரவாயில்ல இவங்க இந்த கம்பெனி ஓகே நினச்சி வச்சுருப்பாரு பாருங்க. அடுத்த மாதம் ஒரு மேலே ஜூலை மாதம் நினச்சிருப்பாங்க, ஜூன் மாதம் ரிசைன் பண்ணி போயிடுவாங்க. அப்போ அடுத்த ஒரு மாதத்துக்கு நம்ம வழிநடத்தப்படுகிறது தான் தேவனுடைய கிருபை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதுதான் நம்மளுக்கு பொறுமை தேவை, அதுதான் நம்ம ஆலோசனை தேவை. உடனே எப்படி கேட்பாரான், இருப்பா உங்கள் அடுத்த மாதம் போகிறது இல்லை சார், உங்களை நம்ப முடியாது சார், போகிறான்னு போயிடுவாங்க பாருங்கள். அப்போ பாருங்கள், அது இந்த காலகட்டத்தை நம்ம யோசிக்கணும். இந்த காலகட்டத்தை நம்ம நிதானத்தை கற்றுக்கணும். நம்ம நிறைய ஆசீர்வாதங்கள் இழந்து போகிறதுக்கு காரணமே அந்த காலகட்டத்தை நம்ம புரிஞ்சுக்கிறது இல்லை, அந்த காலகட்டத்தை நம்ம யோசிக்கிறது இல்லை, அந்த காலகட்டத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறது இல்லை. அதான் ஆண்டு சொல்கிறாரு, இந்த ஏற்ற காலம். வாசிங்க, என்ன பண்ணலாம்? வாசிங்க வசனத்தை. அதில் 2 லைன் வாசிங்க. மனுஷனுக்கு மகிழ்ச்சி உண்டாகும், ஏற்ற காலத்தில் சொன்ன வார்த்தை எவ்வளவு நல்லது. சில பேர் திருமணம் வேணான்னு சொல்லுவாங்க.
பரவாயில்லப்பா நல்லதாக இருக்குது, கட்டிக்க பத்துக்குன்னா உனக்கு என்னப்பா பொண்ணு வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க. உடனே மனசு மாறும். இவங்க பொண்ணு தரது உனக்கு பெரிய விஷயம், இவங்க ரொம்ப ஹை லெவலில் அனுப்பிச்சிருப்பாங்க. சில பேர் சொல்லுவாங்க இதே உனக்கு பெரியசுப்பா, மற்றவங்க கூட கொடுக்க மாட்டாங்கப்பா, இவங்களாம் கொடுக்குறாங்களா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த காலத்தில் டக்குன்னு கல்யாணம் ஆகிடும். எத்தனை பேர் நம்புறீங்க? ஏன் சொல்லுங்களேன். காலை 5:30 மணிக்கு வந்துருக்குறீங்க சர்வீஸுக்கு, தூக்கம் தான் வருதா? இதான் உற்சாகமாக இருப்போமே. பிரைஸ் தி லார்ட். அப்போ அந்த ஏற்ற காலம் வரும் பொழுது நம்ம என்ன பண்ணோம், அதை யோசிக்கணும், அதை பார்த்துருக்கணும். பைபிளில் ஆண்டவர் சில காரியம் நம்மளுக்கு செய்கிறாரு. ஏற்ற காலத்தில் நமக்கு என்னென்ன ஆண்டவர் செய்ய போகிறாரு அப்படி பார்க்கும் பொழுது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் போகலாம். ஏற்ற காலத்தில் ஆசீர்வாதமான மழை பெய்யும். சொல்லுவோமா? அங்கே டைட்டில் பார்க்குறோம். ஆனால் அது பிரசங்கத்துடைய அந்த சப்ஜெக்ட் போகும்பொழுது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன பண்ணோம், ஏற்ற காலத்தில் ஆசீர்வாதமான மழை இருக்கிறது. எசேக்கியேல் புஸ்தகம் 34 அதிகாரம் 26 வசனம் வாசிக்கலாம். எசேக்கியேல் 34:26. நான் அவர்களையும் என் மேட்டின் சுற்றுப்புறங்களையும் பார்த்தீங்களா ஆசீர்வாதமாக மாத்துறாரு. நம்ம ஆசீர்வாதமாக மாறணும். காலை எழுந்துச்சு கண்ணீர் விட்டு ஜெபிக்கணுங்க. யாக்கோப்பு போராடுற அப்படின்னு ஆசீர்வாதத்தில் ஒளியாண்டவர் இருக்கிறதுக்கு போதுன்னு இருக்காதுங்க. ஆசீர்வாதம் மாக்கின்ற வார்த்தை பைபிளில் போட்டுக்கிட்டு பாருங்க. அந்த வார்த்தையை நம்ம விசுவாசிக்கணும். ஆக்கி ஏற்ற காலம் பார்த்தீங்களா, மழை எல்லா காலத்துலையும் பெய்யுறது இல்லைங்க. பெய்யுது, அது ஒரு 1/2 hour பெய்யும். மழை காலம் ஒன்று இருக்குது, அது பெய்ஞ்சினே இருக்கும் இல்லையா? ஏற்ற காலத்தில் மழையை பெய்ய பண்ணுவேன். கைதட்டலாமா? ஆசீர்வாதமான, இன்னும் உற்சாகமா. இந்த வார்த்தைக்கு அவ்வளோ மகிமா இருக்குதுங்க. இந்த வார்த்தைக்கு அவ்வளோ டேஸ்ட் இருக்குது. என்ன பெய்யுமா? ஆசீர்வாதமான மழை பெய்யும். பாருங்க, நம்ம மே மாதம் மழை பெஞ்சினே இருந்துச்சு. மே மாதமே தெரில, உண்மை இல்லைங்களா? அதிகமாக மழை பெஞ்சினே இருந்துச்சு. இப்போ மே மாதம் அதிகமாக வெயில் இருக்கும் பாருங்க. அக்னி வெயிலாம் அக்னி நட்சத்திரம்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் இல்லாமல் இந்த மாதம் நம்மளுக்கு அவ்வளோ ஆலயமாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப ரொம்ப ஊழியத்துக்கு ரொம்ப அருமையாக இருந்துச்சு. அந்த வெயிலுக்கு இருந்தால் நிறைய வியாதிங்க வந்திருக்கும். அம்மை நோய், ஜுரங்க, கட்டிங்க, பைல்ஸுங்க, தலை சுற்றி விழுறது, சன் ஸ்ட்ரோக் ஆகுறது, நிறைய வியாதிங்க வரும். வெவ்வேறு வெயில் ஆகிட்டனா திடீர்னு நமக்கு அந்த வெயில் 1 வருஷம் கழிச்சு வருது பாருங்க. அப்போ அந்த வெயில் கண்ட்ரோல் ஆகும் பொழுது நம்மளுக்கு எவ்வளோ ஆசீர்வாதம் கிடைக்கும் தெரியுங்களா? எத்தனை அது உணர்றீங்க? ஆமென். அது ஆண்டு சொல்றாரு, என்ன மழை பெய்யறான்? எல்லாம் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, சொல்லுங்க. ஆசீர்வாதமான உங்க வீட்டில் பெய்யணுங்க. வானத்தை அப்படியே திறந்து அப்படியே பார்க்கணும். விசுவாசத்தில் கை உயர்த்தி, ஆண்டவரே என்னை ஆசீர்வதிங்கப்பா, இதான் தடைப்பட்டிருக்கிறது, இந்த ஆசீர்வாதம் தடைப்பட்டிருக்கிறது ஜெபிக்கணும். தூக்கத்தை குறைக்கணும். இன்னைக்கு நிறைய பேர் வீட்டில் ஜெபிக்கிறதே கிடையாது. சர்ச்சுக்கு வர்றது கூட பாதியாக ஓடிட்டு வந்துட்டு ஓடுறாங்க. பொறுமையாக உட்காரலாம், அந்த வார்த்தைகளை ஆண்டவரை நேசிக்கலாம், பார்க்கலாம். பாருங்க, அன்பு வச்சுக்கிறவங்க ரொம்ப நேரம் உட்காந்து நிற்பாங்க, காத்து நிற்பாங்க. ஏன் அந்த அன்பு, ஆண்டவர் மேலே அன்பு இருந்தால் நம்மளாம் வந்து உட்காந்து நிற்போங்க. வேலையை நம்ம நேசிக்கிறோம் அதிகமாக. முன்னுச்சுன்னா வேலைக்கு ஓடணும். அவன் கொடுக்குற கொஞ்சம் காசு பத்தாது. பரலோகத்தினுடைய பணம் தான் நம்மளுக்கு ஆசுதமாக இருக்கும். பரலோகத்தின் ஆசுதம் நமக்கு தேவை. கர்த்தர் அந்த பணத்தை கை வச்சு ஆசீர்வதிக்கணும். ஹல்லேலூயா. கர்த்தர் கை வச்சு நம்மளை ஆசீர்வதிக்கணுங்க. ஊதி போட்டால் முடிஞ்சு போயிடுச்சு. பைபிள் சொல்லி 7 வசனம் ஆகாய 1:7 ஊதிட்டா என்ன போயிடுமா? பறந்து போயிடுது. பொத்தலான பை பொத்தலாச்சுன்னா கீழே விழுந்துனே இருக்கும். 7 வசனம் வாசிமா. 6 வசனம், திரளாய் விதைத்தோம் 15 அவர் வேலை 10 அவர் வேலை செய்றீங்க, கம்மி காசு, குறைஞ்ச காசு. புசித்தோம் திருப்தி இல்லை. திரும்பவும் நாளைக்கு வாங்க, நாளைக்கு இதே வாங்கி திருப்தி இல்லை. குடித்தோம் வஸ்திரம் எடுத்தியும் குளிர் போகல. கூலியை சம்பாதிக்கிறவன் எங்கெங்கயோ காசு போதுங்க. பொத்துலான பை, நம்ம காசு எங்கேயோ போகுது.
ஏன்? ஜெபம் குறைஞ்சி போச்சு. கம்பெனியில் நேசித்த கர்த்தருடைய ஜெபத்தை விட்டு ஆலயத்தை விட்டுட்டு போகிறதுனால பொத்துலான பையில் போகுது காசெல்லாம். எங்கே போகுதுங்க? பொத்துலான பையில் போகுது. பொத்துலான பையில் போகாதபடி அந்த அந்த பையை நீங்கள் என்ன பண்ணோம்? பழைய காலத்துலலாம் என்ன பண்ணுவாங்க? ஊசியில் என்ன பண்ணுவாங்க? தைப்பாங்க. அதுதான் ஜெபம். அதை நம்ம சீர் பண்ணுறது. அதான் சொல்கிறது, உங்கள் வழியை, அதாவது 6 அவசியமாக உங்கள் வழியை ஏன் ஆண்டு சொல்கிறாரு? இன்னும் ஜெபம் குறைஞ்சி போச்சா? ஆனால் நேசித்து குறைஞ்சி போச்சா? அதை மாற்றும் பொழுது அந்த வழி அடிக்கப்பட்டு நம்முடைய ஆசீர்வாதம் நம்ம மேலே இருக்கிறது. ஆமென் சொல்லலாமா? கைத்தறி கத்தரை மையப்படுத்தும். ஹல்லேலூயா. விசுவாசிகள் நல்லா ஆசுதமாக இருக்கணுங்க, ஆரோக்கியமாக இருக்கணுங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், நீங்கள் ஆசுதமாக இருக்கணும். நல்லா சொல்லுங்கள், வார்த்தை சொல்லுங்கள். ஆரோக்கியமாக இருக்கணும், ஆசுதமாக இருக்கணும். வாழ்த்துங்களேன். அம்மா நீங்கள் சொல்லுங்கள், நல்லா படிக்கணும். நீ சொல்லுங்கள், நல்லா படிங்கம்மா அப்படின்னு சொல்லுங்கள். அம்மா பிள்ளைங்க. உபாகம் 28:12 ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுக்குறாரு பாருங்க. உபாகம் 28:12 ஃபஸ்ட்டு பாயிண்ட்டுக்கு வசனங்கள் இதெல்லாம். 12 ஏற்ற காலத்தில் ஏன் மழை எப்பவுமே பெய்யாது, அழிவு வந்துடும். அதிக மழை பெய்ந்தா அதிக அழிவு வந்துடும். அப்போ ஏற்ற காலத்தில் பெய்யும் பொழுது தான் அந்த விதைக்கிற சீசன் இருக்குது, காய வைக்கிற சீசன் இருக்குது, விதைக்கிறது அறுக்கிற சீசன்லாம் இருக்குது. மாற்றி பெஞ்சிச்சுன்னா எல்லாம் போயிடும். இன்னைக்கு இந்த வாரம் பாருங்க, போன வாரம் ஒரு செய்தி கேட்டேன். மேங்கோ என்ன பண்ண ரோட்டை கொட்டிட்டு போயிட்டாங்களா? என்ன பண்ண ரோட்டில்? ஏன் 10 ரூபா 5 ரூபாய்க்கு விலை போகுது பாருங்க, அவன் கொட்டிகிட்டே போயிட்டான். போடா விவசாயிங்களாம் எவ்வளோ 100 ரூபா 150 ரூபா விற்க வேண்டியது. இந்த மேங்கோ எவ்வளோ விற்கிதுங்க? 10 ரூபா 5 ரூபா. அந்த டெம்போ காசு வருதில்ல, கூலி காசு வருதில்ல அப்படின்னு ரோட்டில் கொட்டிட்டு போயிட்டாங்க. இப்போ எவ்வளோ வருத்தம் பாருங்க. அப்போ ஒரு விவசாயினுடைய வாழ்வாதாரம் எவ்வளோ கஷ்டம் ஆயிடுச்சு பாருங்க. அதிக இப்போ நிறைய பேர் வாங்கி சாப்பிட்றதே இல்லை. அப்படி சாப்பிட்டாலும் கூட விலை கிடைக்கும். அப்போது மழை கரெக்டாக பெய்யணும். குறைஞ்சி பேச்சு அதிகம் பேச்சுன்னா லாஸ் ஆகிடுது பாருங்க. அப்போது லாஸ் ஆகாமல் கரெக்டாக பெய்யும் பொழுது அது ஆசீர்வாதம் கிடைக்குது. அது ஆண்டு சொல்கிறாரு, சும்மா மழை பெய்யாது, நாசம் பண்ணுற மேலே மழை பெய்யாது. அந்த மழை பெஞ்சா உனக்கு என்ன கிடைக்கும்? ஆசீர்வாதம் கிடைக்கும். கைத்தறி கத்தரை மையப்படுத்துமா. அதே போல தான் உங்கள் வாழ்க்கையில் என்ன ஆண்டவரே என்னென்ன ஆசீர்வதிக்கலையா? என்ன ஆண்டவரே என்னென்ன உயர்த்த மாட்டீங்களா? நீ ஜெபம் பண்ணி பாருங்கள். ஆண்டவர் ஒரு நாள் வச்சுருக்காரு, ஒரு டைம் பாருங்கள். இந்த பார்க்குறோம் பாருங்கள், இந்த டைம் காத்திருக்கணும். தெரிஞ்சுங்களா? அந்த சீனு, அந்த இமேஜ் பார்த்தீங்களா? என்ன பண்ணா? அந்த டைம் காத்திருக்கணும். ஹல்லேலூயா. அப்படி காத்திருக்கும் பொழுது ஆண்டவர் ஏதோ ஒரு காரியத்தை சக்ஸஸ் பண்ணுவார். ஆமென். இந்த எடுக்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு இந்த இமேஜ். அந்த முன்னாடி உட்காந்து வெயிட்டிங் பண்ணும். வெயிட் த லார்டுன்னு பைபிளில் போட்டுக்குது. அந்த மழை பெய்யறதுக்கு 1 வருஷம் கழிச்சா அந்த மழை பெய்யும். அந்த 1 வருஷம் வரைக்கும் காத்திருக்கணும். அப்போ ஆசீர்வாதமான மழை பெய்யும். ஆமென் சொல்லுங்க. உங்கள் வீடுகள்லாம் எப்படி இருக்கணுங்க? நீ ஜெபம் பண்ணி உங்கள் வீடெல்லாம் ஆசீர்வாதமான மழை பெய்ஞ்சிருக்கணும். ஹல்லேலூயா. 2வது பார்க்கலாம் என்னன்னாக்கா, ஏற்ற காலத்தில் பலன் உண்டாக. பலன் என்ன பார்க்கனால? ஏற்ற காலத்தில் வாசிக்கலாம். கலாத்தியர் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் 9ஆம் வசனம். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் 9 வசனம். தன் மாம்சத்திற்கென்று விதைக்கிறவன் மாம்சத்துக்கென்று, என் குடும்பம் நல்லா இருக்கணும், நான் நல்லா இருக்கணும், நான் என்னுடைய பணத்தை எனக்கே வச்சுக்கணும், நான் எல்லாத்தையும் ஏமாற்றணும், எனக்கென்று மாம்சத்துக்கென்று விதைக்கிறவன் என்ன பண்ண? மாம்சத்தின் அழிவை அறுப்பான். ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஒரு பைபிள் கொடுக்கலாம், ஒரு சுவிசேஷம் சொல்லலாம், அவங்களுக்கு போய் ஹெல்ப் பண்ணலாம், அவங்களுக்கு ஒரு மருத்துவ உதவி பண்ணலாம். சரி ஆலயம் கட்டுறாங்களே கொஞ்சம் செய்வோம், இதை கர்த்தருக்கென்று கொடுப்போம். அதுதான் ஆவிக்குரிய விதைக்கிறதுங்க. அவங்களுக்கு ஒரு பிரயோஜனம் உண்டாகும், படிக்கிறது அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம். இதெல்லாம் செய்யணும். நம்ம
ஏதாவது ஒன்று செய்யணும். என் பிள்ளைங்களுக்கே ஃபீஸ் கட்டணும், என் பிள்ளைங்களுக்கு நல்ல பேக் வாங்கணும், என் பிள்ளைங்களுக்கே ஷூ வாங்கணும், என் பிள்ளைங்களுக்கே ஃபீஸ் கட்டணும். ஏழை பிள்ளைகளுக்கு கூட ஒரு பேக் வாங்கி கொடுக்கணும். ஆமே. ஒரு நாள் அவங்க உட்காந்து நன்றி சொல்லுவாங்க, உனக்கு அது ஆசீர்வாதம் வரும். ஒரு அம்மை சொல்லலாமா? வாசிங்க, வசனம் வாசிங்க. தன் மாம்சத்துக்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தின் அழிவை, ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவின் தீஜீவனை. இதெல்லாம் ஒரு ஆசீர்வாதம் பாருங்க. இதெல்லாம் யாரும் யோசிக்கிறது இல்லை. நான் நல்லா இருக்கணும், நான் என் குடும்பம் நல்லா இருக்கணும், என் பிள்ளை நல்லா படிக்கணும், என் பிள்ளை நல்ல ஸ்கூலில் சேர்க்கணும், இதுதான் ஆசை. தவிர அந்த குழந்தை சேர்ந்துச்சா, படிச்சுச்சா, அப்படி யாரும் யோசிக்கிறதே இல்லைங்க. அவங்க சாப்பிட்டாங்களா, அவங்க சர்ச்சில் ரொம்ப பழைய துணி போட்டு வராங்களா, ஒரு துணி வாங்கி கொடுக்கலாமா அடுத்த வாரம், அப்படி யோசிக்கிறது இல்லை. கீழே வாசிங்க. நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக, தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் கைதட்டலாமா? ஏற்ற காலத்தில் இன்னும் உற்சாகமா நன்மை செய்யணுங்க. நன்மை செய்யறது நம்ம குறைச்சிட்டோம், ஊழியம் செய்யறது குறைச்சிட்டோம். நன்மை செய்யணும் பைபிள் போட்டுக்குது. சோசியல் ஒர்க் பண்ண சொல்லி பார்க்கலாம். அங்கே பில்டிங் கட்டுறது, சண்டே டியூஷன் வைக்கணும், ஏதாவது சின்ன சின்ன சர்வீஸ் சென்டர் இடம் பெருசாக்கிறதுனால அந்த ஏழை மக்களுக்கு இப்போ டியூஷனை வைக்கணும், ஏதாவது ஒன்று பண்ணணும்னு யோசிக்கிறோம். அதில் சொல்லலாமா? டெய்லரிங் காசோ, ஏதாவது ஒரு மந்த்லி ஒரு ப்ரோக்ராமோ, ஒரு மெடிக்கல் கேம்போ, அப்படி ஏதோ ஒரு வைக்கணும்னு நன்மை செய்யணும். அதான் ஆண்டவர் நம்மளை சபையில் கொடுக்க பழக்க வைக்கிறாரு, கடினத்தை உடைக்க வைக்கிறாரு. இந்த மாதிரிலாம் யாரும் செய்ய மாட்டாங்க. நம்ம அதுக்கு தலை வணங்க மாட்டேங்கிறோம். கொடுக்கணுமா, செய்யணுமா, இவங்களுக்கு வேலை இல்லை, பாசனம் இப்படி தான் கேட்பாங்கன்னு. அப்படி இல்லை, பைபிள் போட்டுக்குது. சுயநலத்தை மாற்றி பொது நலத்தை கொண்டு வரணும். இல்லை சொல்ல, சுயநலத்தை மாற்றி கொண்டு வரணும், பொது நலத்தை கொண்டு வரணுங்க. அப்போ தான் நம்ம சமயத்தில் வாழ முடியும். பைபிள் போட்டது பாருங்க, வாசிங்க. நன்மை செய்கிறதுனால என்ன பண்ணுங்க? சோர்ந்து போகாமல் இருப்போமாக, நாம் தளர்ந்து போகாதிருந்தால். தளர்ந்து போகக்கூடாது, சோர்ந்து போகக்கூடாது. இவங்களுக்கு இதே வேறு வேலை இல்லைப்பா, இவங்களுக்கு இதே தான் பிரசங்கம். சோர்ந்து போயிடுறாங்க நிறைய பேர். அவங்களுக்கு செஞ்சு செஞ்சு சொந்தக்காரங்களாம் ஹெல்ப் பண்ணுங்க, அப்போ தான் சர்ச்சுக்குள்ளே வருவாங்க. எத்தனை பேர் நம்புறீங்க? சொந்தக்காரெல்லாம் யாரெல்லாம் கஷ்டத்தில் இருக்கிறாங்க அவங்களாம் இப்போ ஹெல்ப் பண்ணுங்க. அப்போ தான் அவங்க நீ சர்ச்சுக்கு போகிறது அவங்க விசுவாசிப்பாங்க. அவனே ஒரு ஹெல்ப் இல்லைப்பா, கஞ்சம் பட்டிப்பா, அவனுக்கு காசு இல்லைப்பா, அவங்க சொல்கிற இயேசு நான் இப்படி ஏற்றுக்குவேன். அவங்க உங்கள் சொந்தக்கார மத்தியிலெல்லாம் பார்க்கணும், யாருக்கு துணி இல்லை, யாருக்கு சாப்பாடு இல்லை, யாருக்கு என்ன கஷ்டம், அவங்கள நன்மை செய்யணும். அப்போ தான் உங்களுக்கெல்லாம் ஒரு மதிப்பு உண்டாகும். எதை விசுவாசிக்கிறீங்க? உண்மையாக இல்லையா? சோர்ந்து போகக்கூடாது. ஐயோ அவங்க என்ன செஞ்சாலும் நன்றி இல்லைப்பா, நன்றி காட்டுறதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணுறோம். அப்படி பார்த்தா ஆண்டவருக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணுறாரு. அது இல்லை, சோர்ந்து போகாமல். இல்லை சொல்ல பார்க்கலாம். அடுத்து என்ன படுத்துங்க? தளர்ந்து போகாமலே படுத்துங்க. தளர்ந்து போக இருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். அப்போ நன்மை இருக்குதுங்க. ஏற்ற காலத்தில் ஆண்டு அதாவது திருப்பி கொடுப்பாரு. அவங்க பண்ணுற ஆசீர்வாதம் உங்க மேலே நிற்கும். நம்ம நினச்சிக்கிறோம் அது திருப்பி வராது, அது ரொம்ப கஷ்டம் நினைக்கிறோம். இல்லை, அது தேவன் பார்த்து உன்னை உயர்த்துகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு வியாபாரி கெட்டு போன தக்காளி எல்லாம் தூக்கி தூக்கி போட்டிருந்தான் அப்படியா பாக்ஸில். அந்த தக்காளிக்கு அடித்தான். என்னங்க ஐயா என்னை தூக்கி தூக்கி போடுறாரு, நீ கெட்டு போயிட்ட, நீங்கள் இருந்தாக்கா ஸ்மெல் வருது, வேறு தக்காளியெல்லாம் வாங்க மாட்டாங்க. ஒரு கதை மாதிரி சொல்கிறேன். ரோட்டுக்கு அந்த பக்கம் அந்த இது வயல் மாதிரி பாருங்க, காயை போட்டிருந்தாரா, தூக்கி 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 பொறுக்கி பொறுக்கி போட்டிருந்தாராம். 6 மாதம் கழிச்சு பார்த்தாக்கா அங்கே போய் பார்க்குற அப்படி தக்காளி செடி வந்திருக்குது. என்ன வந்திருக்குதுங்க? அப்புறமா இன்னும் 1 மாதம் பார்த்தா எல்லாம் தக்காளி பழம் வந்திருக்குது. அப்போது எந்த பழம் கெட்டு போச்சோ தேவையில்லைன்னு தூக்கி போட்டோம் அப்படி அந்த பக்கத்தில், அது என்ன பண்ணிச்சிங்க? இப்போ நல்ல பழங்களாக மாறிடுச்சு, கனி கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. அதாவது தேவனுடைய பிள்ளைகளே, சோர்ந்து போகாதீங்க, தளர்ந்து போகாதீங்க. நீங்கள் நல்ல பலன் கொடுக்கறவங்களா கர்த்தர் மாற்றுவார். கைத்தட்டி ஆமென். நல்ல பலன் தரவங்களா கர்த்தர் மாற்றுவார். உங்களை ஒதுக்குறாங்களா, உங்களை தள்ளுறாங்களா, கர்த்தர்
மாற்றுவார். ஆமென். மூணாவது என்ன பிரசங்க தலைப்பு ஞாபகப்படுத்துங்களேன். ஏன்னா காலை விளையாடுறதுனால பஸ் சர்வீஸுகளை ஏற்ற காலத்தில் தேவன் என்ன செய்ய போகிறார். அடுத்து ஃபஸ்ட்டு பயணம் போகிற ஏற்ற காலத்தில், ரெண்டாவது ஏற்ற காலத்தில் பலன், மூணாவது இருப்பாங்க ஏற்ற காலத்தில் பெருக்கம். கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வரணுங்க. வாசிங்க ஏசாயா புஸ்தகம் 60:22. கொஞ்சம் கொஞ்சமாக குடும்ப ஆசுதமாக இருக்கணும். ஏசாயா 60:22. சின்னவன் 1000 பலத்த ஜாதியுமாவான், கர்த்தராகிய நான் தீவிரமாக நடப்பிப்பேன். பெருக்க வரணும், சம்பளம் பெருகணுங்க. போன வாரம் கூட ஒரு வீட்டுக்கு போயிருந்தோம். பாஸ்டர் அம்மா வேறு கம்பெனியில் இன்டர்வியூ வச்சுக்கிறாங்க. இவ்வளோ அமௌண்ட்டு சம்பளத்தை எனக்கு கூப்பிடுறாங்க, ஆனால் இந்த கம்பெனியில் விட மாட்டேங்கிறாங்க. பாருங்கள், எவ்வளோ ஒரு சந்தோஷமான செய்தி சொல்கிறாரு. இந்த கம்பெனி தான் எனக்கு வழின்னு நினைக்கும் பொழுது அந்த கம்பெனி ஏதோ டபுள் மடங்கு சம்பளத்தை எனக்கு கூப்பிடுறாங்க. ஆனால் அந்த கம்பெனி எப்படி விட்டு போகிறதுன்னு தெரில, விட மாட்டேங்கிறாங்க இந்த கம்பெனியில். அப்போது பெருக்கத்தை பாருங்கள் ஆண்டு வச்சுருக்காரு. என்ன வச்சுருக்காரு ஆண்டவர்? பெருக்கத்தை வச்சுருக்காரு. பிள்ளைங்கள்லாம் படிக்கணுங்க. படிப்புக்கு வயசு இல்லை. என்ன இல்லை படிப்புக்கு? சொல்லுங்கள், படிப்புன்னு இல்லை வயசு இல்லை. இப்போ இருக்கிற படிப்பு இந்த காலகட்டத்தில் செல்லுபடியும். அடுத்து நீ 50 வயசு போகும்போது 70 வயசு போகும்போது அந்த படிப்பு உங்களுக்கு செல்லுபடி ஆகாது. அதெல்லாம் படிச்சுனே இருக்கணும். நிறைய படிப்பு ஆடாயினே இருக்குது ஒவ்வொரு வருஷமும். உண்மையாக இல்லைங்களா? எஜுகேஷன் சொல்லுங்கள், பேசுங்க கொஞ்சம். உண்மையாக இல்லையா? நிறைய படிப்புங்களே. இப்போ ஏஐன்றது பெரிய படிப்பாகிட்டு இருக்குதுப்பா. யார் படிக்கிறாங்க? நம்ம சர்ச்சில் யாரோ 3 பேர் படிக்கிறாங்க. அதுக்கு 2 லட்ச ரூபா 3 லட்ச ரூபா ஃபீஸ் தான். இப்போ ஏஐ டெக்னாலஜி வந்துக்குது, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டெக்னாலஜி வந்துக்குது படிப்பில். 5 வருஷத்துக்கு முன்னாடி அதெல்லாம் இல்லை, 10 வருஷம் இருந்துச்சாப்பா. ஏவா நீங்களே படிப்பெல்லாம் இருந்துச்சா? இப்போ அது ரொம்ப ஃபேமஸாக இருக்குது அந்த படிப்பெல்லாம். இப்போ நிறைய படிப்புங்க ஆட் பண்ணிக்கிறாங்க. சீக்கிரம் படிப்புலாம் ஒரு 5 வருஷம் 10 வருஷம் மேலே இல்லை. இப்போ நிறைய படிப்புங்களை ஆட் பண்ணும் பொழுது என்ன பண்ணோம், அது படிப்பில் உயர்வு வரணும். போதனா படித்தோன்னா இருக்காதீங்க, படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுங்க. யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறீங்களே? உங்கள் பிள்ளைங்க நல்லா படிக்க வைங்க. படிப்பில் ஒரு பெருக்க வரணும். நல்லா சொல்லுங்கள், படிப்பில் ஒரு பெருக்க வரணும். அப்போ தான் நல்ல சம்பளம் வாங்க முடியும். பெருக்கம் ஒரு முன்னேற்றம் வரணும். பாருங்கள், இந்த இமேஜ் பாருங்கள். ஒன்று இருக்குது, 2க்கு பாருங்கள், இதோ எப்படி இருக்குதுங்க. இந்த மாதிரி உங்கள் குடும்பத்தை மாற்றணும். 20 வருஷம் முன்னாடி எப்படி இருந்துச்சு அப்படியே ஓட்டாதீங்க. இப்போ இந்த சர்ச் 20 வருஷம் தான் ஆச்சுங்க. இதை வச்சு பாருங்கள் ஒரு சபை கட்டுறோம். உண்மை இல்லையா? சொல்லுங்களேன், சொல்லுங்கள், உண்மை இல்லையா? 25 வருஷம் கழிச்சு மாறுறோம் நம்ம. பாருங்கள், இதுதான் ஒரு பெருக்கம். இதே வச்சு ஓட்டலாம்ப்பா, இதே போதும்ப்பா, இதே 3ஆவது சர்வீஸ் பண்ணுவோம்ப்பா. ஃபஸ்ட் சர்வீஸ் முடிஞ்சு இப்போ 2ஆவது சர்வீஸ் ஃபுல்லாகுது, 3ஆவது சர்வீஸை பண்ணுவோம். இல்லை, அங்கே ஃபஸ்ட்டு வாரம் ஒரே சர்வீஸ் இருக்கும். அதை ஜோம் பண்ணுக்கிறேன். ஃபஸ்ட்டு வாரம் திரும்பினாதுங்க ஒரே சர்வீஸ், செகண்ட் சர்வீஸ் ஒரே சர்வீஸ், எல்லாம் ஃபுல்லாக ஒரே சர்வீஸை திரும்பி எடுப்போம். ஓகேவாப்பா? சிரிப்பா நீ? உண்மை இல்லையா? ஆமாம். எதுக்கு ஒரே ஃபஸ்ட் வாரம் மாத்திரம் ஃபுல் ஒரே சர்வீஸ் வைப்போம், வச்சு பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு. அல்லேலூயா. அதான் பெருக்கம். சொல்லுப்பாங்களா? சத்தமாக சொல்லுங்களேன். உங்கள் வாழ்க்கையில் பெருக்கம் வரணும். எத்தனை பேர் விசுவாசி? கைத்தறி கத்திர மையப்படுத்துவோமா? அடுத்து ஏற்ற காலத்தில் உயர்வு வரணும். என்ன வரணும் சொல்லி பார்க்கலாம்? உயர்ந்து போனுங்க. 1 பேதுரு, இது தெரிஞ்ச வசனம் தான் உங்களுக்கு. 5ஆம் அதிகாரம் 5:6. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 5:6. ஏன்னா 5ஆம் வசனத்தில் சில காரியங்கள் இருக்குது. அந்தபடியே இளைஞரே மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள். நீங்கள் எல்லோரும் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொண்டுகள். பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கும் கிருபையால். அடுத்த வசனம் தான் முக்கியமான வசனம். ஆகையால் ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள்ள அடங்கி இருக்கணும். அடங்கணும்னு சொல்லி பைபிள் போட்டுக்குதுங்க. பெருமை வருங்க நம்மளுக்கு. 10,000 ரூபாய் சம்பளம் வாங்கும்போது சர்ச்சுக்கு ஒழுங்காக வராங்க. 1 லட்சம் சம்பளம் வாங்கிட்டு ஒழுங்காக வரமாட்டாங்க. பெருமை வந்துடும். என் டைம் இல்லை சர்ச்சுக்கு வரத்துக்கெல்லாம்.
அப்போ தான் வசனம் சொல்லுது அடங்கு. என்ன பண்ணுங்க? 10,000 ரூபாய் சம்பளத்தை மாதிரி நடந்துக்கோ. 25 வயசில் உண்மையாக இருப்பாங்க. அதே சர்ச்சில் 10 வருஷம் கழிச்சு 40 வயசில் இருக்கும்போது சர்ச்சுக்கு அடங்க மாட்டாங்க. நாங்களாம் பழைய விசுவாசிங்க அப்படின்னு இருப்பாங்க. பைபிள் சொல்லுது அடங்கு. என்ன பண்ணுங்க? அடங்கிரு. சர்ச்சுக்கு இல்லை, கர்த்தருக்கு. ஆமாம் சொல்லலாமா? கர்த்தருக்குள் அவருக்குள்ள அடங்கி இருக்கணுங்க. நீங்க அடங்குறது இல்லை. அடங்குறதுன்னா அடக்க ஒடுக்கமா ஆண்டவர் சம்மத்தில் இருக்கிறது இல்லை. பைபிள் சொல்லுது அடங்கிருங்க. ஏன் அடங்குன்னு தெரியுமா? கர்த்தர் அப்படியே உயர்த்தி கொண்டே போவா. உயர 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 என்ன பண்ணோம்? நம்ம தாழ்மையை கற்றுக்கொள்ளணும். உயர உயர பெருமை வரக்கூடாதுங்க. இன்னைக்கு பெருமை வந்தால் கீழே விழுந்துடும். அப்போ தான் லூசிபர் விழுந்தான். டைட்டானிக் கப்பல் இதுதான் பெரிய கப்பல்னு போச்சு பாருங்க. ஒரே ஃபஸ்ட்டு இதிலே போயிடுச்சு கப்பல். இந்த கப்பல் போல் இல்லைன்னு பயங்கர உலகத்துக்கே பெருமைப்படுத்தின அந்த கப்பல் இல்லாமல் போயிடுச்சு. பெருமை ரொம்ப மோசமானது. பெருமை வளர்க்காதீங்க. அதனால் தாழ்மை வளங்க. என்ன பண்ணுங்க? அப்போ தான் உங்களுக்கு உயர்வு கிடைக்கும். இப்போ சொல்லப்படுது கீழ்ப்படிந்து இருங்கள், மனத்தாழ்மையாக இருங்கள், என்ன பண்ணுங்க? அடங்கி இருங்கள், அப்பொழுது கர்த்தர் உங்களை உயர்த்துவார். அதுக்கு ஒரு ஏற்ற காலம் இருக்கிறது. என்ன கலங்குது? தாழ்மைன்றது ஒரே நாள் வந்துடாது. முட்டி போட்டோன்னே உடனே ஆசீர்வதிக்க மாட்டார். பல வருஷம் தாழ்மை இருக்குதா? கீழ்ப்படுதல் உடனே கீழ்ப்படுதல் இல்லை. நீ பல வருஷம் கீழ்ப்படுகிறியா? அடங்கிறது ஒரே நாள் அடங்குறது இல்லை. பல வருஷமா நீ அடங்கி இருக்கிறியா? அப்போ ஏற்ற காலம் வரைக்கும் நீ அடங்கி இருக்கிறியா? ஏற்ற காலம் வரைக்கும் கீழ்ப்படுகிறியா? இதை வசனம் நம்ம போட்டு பாருங்க. இந்த வசனம் 3 வருது. கீழ்ப்படியுங்கள், மனத்தாழ்மையாக இருங்கள், அடங்கிருங்கள். 3 வருது இந்த 2 வருஷத்துல. கீழ்ப்படிதல் வருதா? மனத்தாழ்மையாக இருங்கள் வருதா? 6வது வருஷத்துல வருது அடங்கிருங்கள். இது 3 நம்ம ஏற்ற காலம் வரைக்கும் காத்திருக்கணும், செய்யணுங்க. அதுதான் நமக்கு உயர்வு இல்லாத காரணம் தெரியுமா? நம்ம பொறுமை இழந்துடுறோம். வியாதி பிசாசு போகும் பாருங்க. சில பேர் போயிட்டு வரதில்லை சர்ச்சுக்கு. நிறைய பேருக்கு விடுதலை ஆகும் பாருங்க. நிற்க மாட்டாங்க சர்ச்சில். ஏன்? அடங்க மாட்டாங்க, கீழ்ப்படிய மாட்டாங்க. அந்த தாழ்மை இருக்காது பாருங்க. அந்த உயர்வு ஆண்டவர் இவங்களை உயர்த்தலாம் அப்படி நினச்சி வச்சிருப்பார். திட்டத்தை வச்சிருப்பாரு. இவங்களுக்கு ஒரு காலம் வச்சிருக்கலாம். இவங்க வராங்களா, ஒரு வருஷம் வராங்களா, 2 வருஷம் வராங்களா, 5 வருஷம் வராங்களா, ஆண்டவர் ஒரு காலத்தை டைம் வச்சிருப்பாரு பாருங்க. அதுக்குள்ளே அவங்க நின்றுவாங்க. இப்போ ஸ்கூலு 10th நின்றுட்டாக்கா நீங்கள் எப்படி காலேஜ் சர்டிஃபிகேட் வாங்குவீங்க? முடியுமா? முடியாது. நீ 6th டிஸ்கண்டினியூ பண்ணிவிட்டு 10th சர்டிஃபிகேட் கொடுப்பாங்களா ஸ்கூலில்? இங்கே நிறைய பேர் அப்படி தான் நம்ம பார்க்குறோம். ஆண்டவரே என்னை ஆசீர்வதிச்சிரு. ஆனால் நான் 6th வரைக்கும் தான் படிச்சிருக்கிறேன், ஸ்கூலுக்கு போயிருக்கிறேன். ஆனால் எனக்கு என்ன சர்டிஃபிகேட் வேணும்? இப்போ எனக்கு 10th பாஸ் சர்டிஃபிகேட் வேணும். நம்ம மைண்ட் அப்படி தாங்க இருக்குதுங்க. ஏன்னா அடக்கம் இல்லை, அனு சமூகத்தில் மனத்தாழ்மை இல்லை, கீழ்ப்படுதல் இல்லை. 10வது வரைக்கும் படிக்கணும்னு எண்ணம் இல்லை. 6வது வரைக்கும் படிச்சுட்டு 4 வருஷம் விட்டுட்டு இப்போ எனக்கு என்ன வேணும்? ஸ்கூல் இன்ட்ரெஸ்ட் இல்லை, எனக்கு படிக்க முடியாது, எனக்கு 10வது சர்டிஃபிகேட் வேணும். அதான் பைபிள் போட்டுக்குது. உன்னை ஆண்டவர் உயர்த்தணும்னாக்கா நீ ஆண்டவர்கிட்ட அடங்கிரு. கை தட்டலாமா? ஆண்டவர் கீழ்ப்படைஞ்சிரு. ஆண்டவர்கிட்ட எப்படி இரு? எப்படி இரு ஆண்டவர்கிட்ட? மனத்தாழ்மை. இந்த 3 விட்டுறாங்க. இந்த 3 படிக்கிறத விட்டுறோம். நம்மளுக்கு என்ன? கர்த்தாவே நீ உயர்த்துன்னு சொல்லிட்டு இல்லை, என்னை உயர்த்துங்க. ஏன் உயரல? இன்னைக்கு அந்த ஜெபம் ஏன் கேட்கப்படுறது இல்லை? நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியது அந்த 3 ரகசியம் இருக்கிறது. வசனம் படி வாசிங்க, ஜெபம் பண்ணலாம் வாசிங்க. அந்தபடி இளைஞர் அந்த கீழ்ப்படி வரணும். மூப்பராக இருக்கட்டும், பெரியவளாக இருக்கட்டும், பாஸ்டாக இருக்கட்டும், கணவனாக இருக்கட்டும், சகோதரியாக இருக்கட்டும், உங்களுக்கு மேலே இருக்கவங்களுக்கு அந்த கீழ்ப்படிகிற பழக்கம் இருக்கணும். கீழ்ப்படிந்து நீங்கள் எல்லோரும் கீழ்ப்படிந்து கொள்ளுங்கள். 2வது மனத்தாழ்மையாக இருக்கணும். சோத்திரம் பண்ண கற்றுக்கணும். எல்லாரும் சர்ச்சு பண்ண சோத்திரம் பண்ணி தான் போகணும். ஒருத்தர் நீ அப்படியே ஓடனா உனக்கு மனத்தாழ்மை இல்லை. நீ அவசரம் கொடுக்குன்னு வாங்க. ஒரு பழமொழி என்ன சொல்லுங்க? அவசரம் கொடுக்கு. சரி, ஒரு வாரம் போ, அடுத்த வாரம் இருக்கிறோமா? அடுத்த வாரம் இருக்கிறது இல்லை, அடுத்த வாரம் இருக்கிறது இல்லை. அப்போ என்ன? மனத்தாழ்மை இல்லை. அப்படி கையெடுத்து ஒரு சோத்திரம் பண்ணுற உன்கிட்ட கேரக்டர் இல்லை. உங்கள்கிட்ட முடிஞ்ச உடனே ஓடுறன்னு அர்த்தம். நீ இன்னும் அடங்கலைன்னு அர்த்தம். அந்த ஒருவருக்கு ஒருவன் போட்டுதா இல்லையம்மா? போட்டுதில்ல பைபிளில். ஒருவருக்கு ஒருவர் என்ன? மற்றவங்களை பார்த்து நம்ம தாழ்மை நடந்துக்க கற்றுக்கணும். ஒருவருக்கு ஒருவர் மனத்தாழ்மையா இருங்கள். அடுத்த வசனம் வாசிங்க. பெருமை உள்ளவர்களுக்கு நீ இப்படி செய்யலைன்னா உனக்கு பெருமை வந்துடும். நீ கீழ்ப்படியில மனத்தாழ்மை இல்லைன்னா என்ன வந்துடும்? உனக்கு பெருமை வந்துடும். பெருமை வந்தா ஆசீர்வாதம் வராது.
யாரும் உன்ட்ட பழக மாட்டாங்க, யாரும் உன்ட்ட பேச மாட்டாங்க, யாரும் உன்ட்ட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்க மாட்டாங்க, உன்னை பார்த்து பயந்து ஓடுவாங்க. அடுத்த லைன் வாசிங்களா? தாழ்மையுள்ளவர்களுக்கோ கைதரலாம். ஆண்டவர் நம்மளை எப்படி மாத்திராரு பாருங்க, வசனம் வச்சு கிருபை தராருங்க. கீழே அடுத்த அதுக்கப்புறம் தான் உயர்வு சொல்றாரு ஆண்டவர். அது எப்படி உயர்வு? கீழே வாசிங்க. ஆகையால் ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை, அப்போ அந்த காலம் இருக்குது. ஒரே நாளில் நீ கீழ் பணிச்சிட்ட, ஒரே நாளில் மனத்தாழ்மை, ஒரு நாளில் அடங்க கற்றுக்க முடியாது. இதெல்லாம் ப்ராசஸ். ஒரே நாளில் நம்ம எல்லாம் கற்றுட்ட ஆண்டு உயர்த்த மாட்டாரு. இன்னைக்கு அப்படித்தான், நான் ஒரு வாரம் வருமானவரை, ஒரு வாரம் அடங்கிடுவேன், ஒரு வாரம் மனத்தாழ்மையா இருப்பேன், ஒரு வாரம் கீழ் பணிச்சிடுவேன், என்ன உயர்த்திரு. இல்லை, பல ஆண்டுகள் ஆண்டவர் பார்ப்பாரு. ஹல்லேலூயா. அப்பதுக்கு அப்புறம் தான் என்ன பண்ணுங்க, பலத்த கரக்குள் அடங்கிருங்கள், அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு என்ன பண்ணுங்க, அடங்கி இருக்கும் பொழுது கர்த்தர் உயர்த்தி கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா. அல்ல தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு ஏற்ற காலம், அந்த டைமுக்கு பொறுமையாக இருங்க. இந்த வசனம்லாம் வச்சு ஜெபம் பண்ணுங்க. கட்டாயம் உயர்வு. என்ன போட்டுக்குது பாருங்க, மழை. ஃபஸ்ட்டு என்ன சொல்லி பார்க்கலாம், மனுங்க மழை வரும், ஆசீர்வாதமான மழை. அது சொத்து மழையாக இருக்கலாம், பணம் மழையாக இருக்கலாம், வியாபார மழையாக இருக்கலாம், என்னன்னா அன்று உங்கள் எடுத்துக்கலாம். அடுத்த பலன் கிடைக்கும். மூணாவது என்னங்க, பெருக்கம் உண்டாகும். நாலாவது உயர்வு உண்டாகும். கடைசி ஒரு கன்க்ளூஷன் பண்ணுவோம். ஆகாய் புஸ்தகம் 1ஆம் வசனம், 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கலாம். இந்த ஜனங்கள் ஏற்ற காலம் இன்னும் என்னப்பா, இந்த ஜூன் மாதம் ஃபீஸ் கட்டுற மாதத்தில் பாஸ்டர் சர்ச்சு கட்டுறதுக்கு ஆரம்பிச்சுட்டு அடுத்த மாதம் செய்யுங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆமென். ஏற்ற காலம். இதெல்லாம் யார் சொல்கிறது தெரியுமா? ஹெல்ப் பண்ண முடியாது என்னால், இவருக்கு ஒரு வேலை இல்லை அப்படின்னு நினைக்க. அதெல்லாம் ஒரு சோசியல் ஒர்க்கு. அதெல்லாம் ஒரு நம்ம செய்கிறதுனா ஒரு பெரிய தியாகம் வாழ்க்கை. சுயநலத்தை நம்ம அதில் தான் காட்ட போகிறோம். ஆண்டு பார்ப்பார், உன் சுயநலம் இருக்குதா, பெருநலம் இருக்குதா, நீ என்ன பண்ண போகிற என்னுடைய ஆலயத்துக்காக. அப்போ தான் ஆண்டு பார்ப்பார். நம்ம நினைக்கிறோம் ஏற்ற காலம் இல்லை அப்படி நம்ம நினச்சோம்னாக்கா. வாசிங்க வசனம் மறுபடியும். இந்த ஜனங்கள் ஏற்ற காலம் ஆண்டு வச்சுட்டாரு, நம்ம இல்லைன்றோம், உயர்வு இல்லைன்றோம். ஆண்டு உனக்கு ஏற்ற காலம் வச்சிருக்காரு, உன்னை பெருக்கத்தை உண்டாக்குறதுக்கு, நம்ம இல்லைன்றோம். ஆசுதமான மழை பெய்யறதுக்கு ஏற்ற காலம் ஆண்டு வச்சிருக்காரு, நம்ம என்ன பண்ணுறோம், இல்லைன்றோம். தேவனுடைய பிள்ளைகளே, உன்னை ஆண்டு ஒரு உயர்த்த காத்திருக்கிறா. அப்படியே எல்லாம் எழுதிருப்போம்மா, எல்லாம் அப்படியே எழுப்பி நின்று எல்லாம் கேள்வி. ஆண்டு விட்டேன், ஆண்டவரே எனக்கு ஒரு ஆசீர்வாதம் வேணும்ப்பா, அது மழையாய் போயிலுங்க. ஆண்டவரே கொஞ்சம் கொஞ்சம் ஆசீர்வாதங்கள் காட்டிலும் மழையாய் பெய்கிற ஆசீர்வாதங்கள் எனக்கு வரட்டும். ஆண்டவரே அந்த காலத்துக்கு நாங்கள் இன்னும் கீழ்ப்படியணும், தாழ்மையாக இருக்கணும், இன்னும் நான் அடங்கி உண்மை சேவிக்கணும்ப்பா சொல்லுங்க ஆண்டவர்கிட்ட. இன்னும் நான் அடங்கி உமக்கு சேவிக்கணும் ஆண்டவரே. கேளுங்க ஆண்டவரே, இன்னும் நான் அடங்கி சேவிக்கணும்ப்பா. ஹல்லேலூயா. இன்னும் உங்களுக்கு உயர்வு வரணுங்க, படிப்பில் உயர்வு வரணும், வேலையில் உயர்வு வரணும், சொத்துக்கள் ஆசீர்வாதங்களில் உயர்வு வரணும், இன்னும் உயர்வு வரணும். இன்னும் கண்ணீர் விடணுங்க. இன்னும் நம்முடைய வாழ்க்கையை தாழ்மை கொண்டு வரணும், இன்னும் அன்புக்குள்ள கொண்டு வரணும். நம்முடைய வாழ்க்கையை அப்படியே கொண்டு வரும் பொழுது கர்த்தர் பார்க்குறாரு, உன்னை உயர்த்துவார். ஹல்லேலூயா. எல்லா கேளுங்க. ஆண்டவரை கை உயர்த்தி, நான் உங்க சம்மத்தில் நிற்கிறேன்ப்பா. இந்த 4 காரியத்தில் எது குறையா இருக்குது, எது மாற்றம் உண்டாக்கணும் யோசித்து பாருங்க. உங்கள் வாழ்க்கையில் இதெல்லாம் நடக்குங்க. நீங்கள் விசுவாசத்தால் நடக்கும். இல்லை சர்ச்சை முடிஞ்சோன்னா நான் ஓடணுன்னாக்கா நடக்காது. பரலோக தேவனே, இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம். ஏற்ற காலத்தில் ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் பிதாவே.